என் பையன ஸ்கூல்லேருந்து கூட்டிட்டு ஆவடியில இருக்க இந்த சீதாப்பல் ஷாப்க்கு செகண்ட் டைம் வரோம். ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தப்ப என் பையனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுலேருந்தே அடிக்கடி கேட்டுட்டே இருப்பான், "கூட்டிட்டு போங்க, கூட்டிட்டு போங்கன்னு." இப்போ தான் வரதுக்கு சான்ஸ் கிடச்சிது. லாஸ்ட் டைம் அவன் என்ன சாப்பிட்டானோ அதே தான் இந்த தடவையும் வாங்கினான். லாஸ்ட் டைம் வந்து இந்த சாக்லேட் க்ரீம் வாங்கியிருந்தான். அவன் ஒண்டி தான் ஃபுல்லாவே சாப்பிட்டான். அதே மாரி இந்த தடவையும் வாங்கி ஃபுல்லா சாப்பிட்டான். ஆனா ரொம்ப திகட்டுது. எப்படி தான் அவன் சாப்பிட்றான்னு தெரியல. நான் வந்து எனக்கு பானிபூரி வாங்கினேன். அதுக்கப்புறம் என் பையன் வந்து மொசரெல்லா செஷ்வான் பீஸா வாங்கியிருந்தான். லாஸ்ட் டைமும் இத தான் சாப்பிட்டான். இந்த வாட்டியும் அதே வாங்கியிருந்தான். ஆனா இந்த பீஸா சூப்பரா இருக்கு. சீஸ்லாம் நெறைய போட்டு சாப்பிடுறதுக்கே அவ்வளோ சூப்பரா இருக்கும் சூடா. நான் வந்து ஒரு பீஸ் மட்டும் சாப்பிட்டு பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. லாஸ்ட் டைமுமே நான் ஒரு பீஸ் தான் சாப்பிட்டு பார்த்தேன். இந்த தடவையும் ஒரு பீஸ் சாப்பிட்டு பார்த்தேன். ஆனா நான் இந்த தடவ வந்து ஃபுல்லா சாப்பிட்டுட்டு வந்துட்டனால என்னால எதுவுமே சாப்பிட முடியல. பானிபூரி வாங்கினேன். ஆனா என்னால சுத்தமா சாப்பிடவே முடியல. ஏன்டா வாங்குனோம்னு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்னோட ஹஸ்பண்ட் வந்து அவங்களுக்கு லைம் ஜூஸ் வாங்குனாங்க. அத குடிச்சாங்க. எல்லா வருஷமுமே என்னோட கல்யாண நாளையும், என்னோட பர்த்டேவையும் என்னோட ஹஸ்பண்ட் வந்து ஸ்பெஷல் டேவே ஆக்கிடுவாங்க. அதே மாரி இந்த கல்யாண நாளையும் என்னால மறக்கவே முடியாது. அதுக்கப்புறம் என் பையன் வந்து கேலக்ஸி சாக்லேட் கேட்டான். அதனால வீட்டுக்கு வரும்போது அவனுக்கு கேலக்ஸி சாக்லேட் வாங்கின்னு வீட்டுக்கு வந்துட்டோம்.